திமுக கூட்டணியிலும் நாங்க இல்லை. தமிழக வெற்றி கழகத்தோடு நிரந்தரமும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உடைத்த அதிரடி ரகசியம். தமிழக வெற்றி கழக ஆட்சியை வீழ்த்த திட்டமா? அரசியல் சதுரங்கத்தின் அடுத்த ஆட்டம் ஆரம்பம். லெட்ஸ் பிளேயிங். வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டு அரசியல் களம் இப்போ யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அதிரடி திருப்பத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. சமீபத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தொலைக்காட்சிக்கு கொடுத்த ஒரு பேட்டி ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்தையுமே உலுக்கியிருக்கு. ரொம்ப நாட்களாகவே எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில தான் தொடர்ந்து நீடிக்குதுன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா திருமாவளவன் அந்த பேச்சுக்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஒரு வெடிய போட்டிருக்காரு. நாங்கள் இப்போது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இல்லை அப்படின்னு ரொம்ப ஓப்பனா அறிவிச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, தமிழக வெற்றி கழகத்துடனான தங்களது உறவு குறித்தும் பல முக்கிய உண்மைகளை உடைத்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்திற்கு தனி பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் அவர்கள் ஒரு மைனாரிட்டி அரசாகத்தான் ஆட்சி நடத்துறாங்க. அந்த சூழலில் அவர்கள் ஆதரவு கேட்டதால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தார்மீக அடிப்படையில் ஆதரவு அளித்தது. அதற்கு நன்றி கடனாக தமிழக வெற்றி கழகம் ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்தது. அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெற்றுக்கொண்டது. இதோடு இந்த விஷயம் முடிந்துவிட்டது. இது ஒரு நிரந்தரமான அரசியல் கூட்டணி கிடையாது என்பதை திருமாவளவன் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். நாங்கள் இன்னும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில்தான் நீடிக்கிறோம் என்றோ அல்லது தமிழக வெற்றி கழகத்தோடு முழுமையாக ஐக்கியமாகிவிட்டோம் என்றோ யாரும் பொருள் கொள்ள தேவையில்லை. நாங்கள் எப்போது வேண்டுமானாலும் இந்த ஆட்சிக்கான ஆதரவை விலக்கிக் கொண்டு வெளியேறுவோம். எங்களை யாரும் தடுக்க முடியாது என்று ஒரு நேரடியான சவாலையும் அவர் முன்வைத்திருக்கிறார். சரி, இந்த அரசியல் நகர்வுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான பின்னணி என்ன? கொஞ்சம் வித்தியாசமான கோணத்தில் அலசி பார்ப்போம். முதலாவது விஷயம், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு இந்த அரசியல் சூழல்கள் முன்கூட்டியே நன்றாக தெரியும். அதனால்தான் தங்களது மைனாரிட்டி அரசுக்கு எந்த நேரத்திலும் ஆபத்து வரலாம் என்பதை உணர்ந்து எதிர்க்கட்சிகளில் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களை தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ய வைத்து மெதுவாக தன் பக்கம் இழுக்கும் உத்திகளை தமிழக வெற்றி கழகம் கையாண்டு வருகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளோ எப்போது ஆதரவை விலக்கினாலும் ஆட்சி கவிழ்ந்துவிடக்கூடாது என்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைதான் இது. இரண்டாவது முக்கியமான கோணம், இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையே இருக்கும் மிகப்பெரிய கொள்கை முரண்பாடு. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அவர்களின் பிரதான அரசியலே திமுக எதிர்ப்புதான். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பாஜக எதிர்ப்புதான் முதன்மையான கொள்கை. இப்படி முற்றிலும் மாறுபட்ட துருவங்களாக இருக்கும் இரண்டு கட்சிகள் இப்போதைக்கு அதிகார பகிர்வுக்காகவும் உடனடியாக ஒரு இடைத்தேர்தலையோ அல்லது பொது தேர்தலையோ சந்திப்பதில் இருக்கும் பொருளாதார சிக்கல்களுக்காகவும் மட்டுமே தற்காலிகமாக ஒன்றிணைந்து செயல்பட்டு வருகின்றன. இன்னொரு பக்கம் திருமாவளவன் மீது சில அரசியல் விமர்சனங்களும் வைக்கப்படுகின்றன. ஒருபுறம் தங்களது முற்போக்கு கொள்கை முகமூடியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், மறுபுறம் கிடைத்திருக்கும் அமைச்சர் பதவியையும் இழந்துவிடக்கூடாது என்ற இருதலை கொள்ளி நிலைப்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறதோ என்ற கேள்வியும் எழுகிறது. கடந்த காலத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் RSSன் பின்னணியில் செயல்படுகிறார் என்று விமர்சித்த இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போது அவர்களது மதச்சார்பற்ற நிலைப்பாட்டை பாராட்டுவது ஏன் என்று நடுநிலையாளர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். ஆக மொத்தம் தமிழ்நாட்டு அரசியல் களம் இப்போ ஒரு பயங்கரமான சதுரங்க ஆட்டமாக மாறியிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் இந்த 5 வருட ஆட்சி பயணம் சுமூகமாக முடியுமா, அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற ஆதரவளிக்கும் கட்சிகள் பாதியிலேயே காலை வாருமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி.